TKL Tuitions, Class 10 Samachir, Lesson 1, Relation and Function, Exercise 1.2, Sum 4 பார்க்கப்போறோம். So, represent each of the given relations by an arrow diagram represent பண்ண சொல்லிருக்காங்க. A graph and a set in roster form. Wherever possible, x comma y such that x is equal to 2y, x belongs to 2, 3, 4, 5, y belongs to 1, 2, 3, 4. Okay va? So இந்த sum solve பண்ணலாம். So first division பார்க்க போறோம். x comma y இது நம்மளோட ரிலேஷன் சொல்லிட்டாங்க. x is equal to 2y சொல்லிருக்காங்க. நமக்கு x ஓட வேல்யூ எதுக்குள்ள இருக்கும்னு சொல்லிருக்காங்க. 2, 3, 4, 5 and y ஓட வேல்யூ எதுக்கு இன்க்ளூட் ஆயிடும் 1, 2, 3, 4. So இது given. ஓகேவா? இந்த சம்ல என்னன்னா x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும். அப்போ y க்கு நம்ம என்ன பண்ணனும் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்போ when y is equal to y வேல்யூ எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க y belongs to. சோ இந்த நம்பர் தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ y க்கு 1 ன்னு போடும்போது நமக்கு x க்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 2 into 1 is equal to 2. ஓகேவா? சோ இப்போ இத எப்படி எழுதணும்? ரிலேஷன் என்னன்னா x, y. அப்ப இது எப்படி எழுதணும்? இந்த வேல்யூ ரிசல்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x ஓட வேல்யூ. அப்ப இந்த ரிலேஷன் எப்படி எழுதணும்னா 2, 1. ஓகேவா? சோ ஆர் சேஞ்ச் ஆகுது. சோ அத மட்டும் நம்ம கரெக்ட்டா கவனிச்சு எழுதணும். இப்போ y க்கு அடுத்து என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 2 into 2 is equal to 4. So இந்த ரிலேஷன்ல எழுதுனது x ஓட வேல்யூ 4 கிடைச்சிருக்கு when y ஓட வேல்யூ 2. ஓகேவா? then y is equal to அடுத்து என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் 3. அப்ப x is equal to 2 into 3 is equal to 6. So x ஓட வேல்யூ 6, y ஓட வேல்யூ மாத்தி எழுதிட கூடாது. So x ஓட வேல்யூ 6, y ஓட வேல்யூ 3. next y க்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் 4. ஓகேவா? சோ 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் 2 4s are 8. சோ x ஓட வேல்யூ 8, y ஓட வேல்யூ 4. ஓகேவா? சோ இதுதான் நம்மளோட ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரிலேஷன்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து நமக்கு ஆரோ டயகிராம் போடணும். ஃபர்ஸ்ட் a சப்டிவிஷன் and ஆரோ டயகிராம் பண்ண போறோம். சோ ஆரோ டயகிராம்னா x plot பண்ணனும் இங்க y. ஓகே? x ஓட எலிமெண்ட் நம்ம சம்ல கொடுத்திருக்காங்க. சோ அத எழுதிக்கணும் 2, 3, 4, 5. y ஓட எலிமெண்ட் 1, 2, 3, 4. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரிலேஷன்ஸ் நம்ம இங்க வந்து மேட்ச் பண்ணி பண்ணனும். 2, 1. 2 ல இருந்து 1. ஓகேவா? நெக்ஸ்ட் 4, 2. 4 ல இருந்து 2 குள்ள ரிலேஷன். 6, 3. xy ல நமக்கு 6, 3 இல்ல, 8, 4 இல்ல, 8 இல்ல. சோ அதனால நமக்கு நம்மளோட ரிலேஷன்ஸ்ல என்ன வேல்யூ வருதோ அத வந்து ஆரோ டயகிராம்ல ரெப்ரசன்ட் பண்ணனும். ஓகேவா? சோ இதுதான் நம்மளோட a டிவிஷன். an ஆரோ டயகிராம் போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் என்னது b வந்து கிராஃப் வரைய சொல்லிருக்காங்க. கிராஃப்னா என்ன பண்ணுவோம்? x ஆக்சிஸ். சோ என்ன பாசிட்டிவ் தான் இருக்கு, அதனால நான் நெகட்டிவ் சைடு வரையல. ஓகேவா? சோ இது என்னோட y ஓட பாசிட்டிவ் சைடு, இது என்னோட x ஓட பாசிட்டிவ் சைடு. சோ இந்த பக்கம் y dash, இந்த பக்கம் x dash. சோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா? 1, 2, 3, 4, 5. ஓகேவா? நம்மளோட ரிலேஷன்ஸ் உள்ள வேல்யூ மட்டும் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ 2, 1. x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 1. So 2, 1. x ஓட 4, y ஓட வேல்யூ 2. So இதுதான் 4, 2. So next நம்மளோட ரிலேஷன்ஸ்ல இந்த 6 இல்ல. சோ அதனால நம்ம வந்து கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ண தேவையில்லை. இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் c சப்டிவிஷன் a set in roster form. ஓகேவா? சோ செட் ரிலேஷன் தான். சோ ரிலேஷன் நமக்கு இப்போ என்னென்ன இருக்கு கரெக்ட்டா பிளாட் பண்ணது மட்டும் எழுதினா போதும். 2, 1, 4, 2.
மீதி ரெண்டையும் எழுதக்கூடாது. பிகாஸ் நம்மளோட எக்ஸோட பிலாங்ஸ் டு என்ன நம்பர் சொல்லியிருக்காங்க, 2, 3, 4, 5 தான் வரணும். ஆனால் இங்கே ரிசல்ட்டில் நம்மளுக்கு 6லாம் வந்திருக்கு. அதனால இந்த இந்த எலிமெண்ட்டையும் இந்த எலிமெண்ட்டையும் நம்ம என்ன எழுத தேவையில்லை. ஓகேவா? இதான் இதோட ரிசல்ட். ஃபோர்த் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, x, y such that y is equal to x plus 3, x, y are natural number less than 10 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸுக்கும் ஒய்யோட வேல்யூவும் எதுக்குள்ளே இருக்கணும், நேச்சுரல் நம்பர்னாலே தெரியும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப் டு 4, 5, 6, 7, 8, 9. ஏன்னா 10 விட அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 அப்படின்னா 1 to 9 உள்ளது தான் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸோ சொல்யூஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒய் என்னன்னு வரணும்னு சொல்லிட்டாங்க, எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? வென் எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ ஒய்யோட வேல்யூ 1 plus 3 is equal to 4. ஸோ அடுத்து எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்போ y is equal to 2 plus 3, 5. ஓகேவா? ஸோ இப்படி எல்லாமே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்போ எக்ஸுக்கு 3 சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ ஒய்யோட வேல்யூ 3 plus 3, 6. எக்ஸுக்கு 4ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ y வேல்யூ 4 plus 3 is equal to 7. ஓகேவா? எக்ஸுக்கு 5 சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ ஒய்யோட வேல்யூ 5 plus 3, 8. எக்ஸுக்கு 6ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ ஒய்யோட வேல்யூ 6 plus 3, 9. எக்ஸுக்கு 7ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ ஒய்யோட வேல்யூ 7 plus 3 நமக்கு 10. ஓகேவா? இப்போ பாருங்களேன், நம்ம இதோடையே நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 9க்குள்ளே தான் இருக்கணும், லெஸ் தென் 10, 10 விட அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ நம்ம இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நமக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா? ஸோ இதை ரோஸ்டர் ஃபார்ம்லாம் எழுதிக்கலாமா? ரிலேஷன் ஃபார்மில் எக்ஸு 1 இருக்கும்போது நமக்கு ஒய் என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, 1, 4. ஓகேவா? எக்ஸுக்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 5. எக்ஸுக்கு 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 6. எக்ஸுக்கு 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 7. ஓகேவா? எக்ஸுக்கு 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 8. எக்ஸுக்கு 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 9. ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ சப்டிவிஷன் என்ன கண்டுபிடிக்கணும், அண்ட் ஆரோ டயக்ராம். ஸோ எக்ஸு ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, சாரி 10 வரக்கூடாது, சரி. ஸோ 9 வரைக்கும் தான் நம்ம போடணும். இப்போ நம்ம ரிலேஷனை ஃபாலோ பண்ணலாமா? 1ஓட ரிலேஷன் 4. ஓகேவா? 2க்கு 5, 3க்கு 6, 4க்கு 7. ஓகேவா? தென் 5க்கு 8, தென் 6க்கு 9. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் கிராஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ கிராஃப் போடலாம். ஸோ நான் பாசிட்டிவ் சைடு மட்டும் போட போகிறேன். ஏன்னா நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, 9 வரைக்கும் எழுதிக்கணும். ஸோ இது என்னோட பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னோட நெகட்டிவ். இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இது நெகட்டிவ். 1, 2, 3. நான் ரஃபாக தான் வரைகிறேன். ஸோ கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க, நல்லா நீட்டாக வரைங்க. ஓகே? அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 up to 9 வரைக்கும் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 1க்கு 4, எக்ஸ் ஆக்சிஸ் 1ஓட வேல்யூ, ஒய்க்கு 4. 1, தென் எக்ஸ் டு
ஒய்யோட வேல்யூ 5. எக்ஸ் டு ஒய்யோட வேல்யூ 5. 2, 5. தென் x3 ஒய்யோட வேல்யூ 6. x3 இங்க இருக்கு, ஒய்யோட வேல்யூ 6. ஓகேவா? 3, 6. நெக்ஸ்ட் x4 ஒய்யோட வேல்யூ 7. x4 ஒய்யோட வேல்யூ 7. ஓகேவா? நெக்ஸ்ட் வேல்யூ 5, 8. x5 ஒய்யோட வேல்யூ 8. ஸோ 5க்கு நேரா ஒய்யோட வேல்யூ 8. தென் x6 ஒய்யோட வேல்யூ 9. ஓகே, 6 ஒய்யோட வேல்யூ 9. ஸோ இது நம்மளோட கிராஃப். ஓகேவா? கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா சேம் இதே தான். ஸோ சி ரோஸ்டர் ஃபார்மில் எழுத போகிறோம். ஸோ ரிலேஷனை தான் எடுத்துடுவோம். 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. ஓகேவா? இப்படி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.